ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இதே ஆகஸ்ட் மாசத்துல 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல மேக்னஸ் கால்சன் அண்ட் பிரக்னானந்தா விளையாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து கிளாசிக்கல் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேமு. இதுல பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. C4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு மேக்னஸ் கால்சன். இப்ப நைட் C3, நைட் F6 இந்த இடத்துல இப்ப இன்னொரு நைட்டையும் டெவலப் பண்றாரு. மேக்னஸும் அவருடைய நைட்டை டெவலப் பண்ணாரு. ஸோ 2 பேருமே அவங்களுடைய 2 நைட்ஸுமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப G3 வந்து புஷ் பண்றாரு. இப்ப D5. ஸோ D5 ப்ளே பண்ணி சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப C டெக்ஸ் D5, நைட் டெக்ஸ் D5. ஸோ இந்த இடத்துல இப்ப பிஷப்பும் வந்து ஃபியான்கேட்டோ பண்றாரு பிரக்னானந்தா. இப்ப நைட் F6. ஸோ இந்த இடத்துல நைட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. நைட்டை வந்து F6லயே போட்டுறாரு. இப்ப சிம்பிளா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ அதிரடியா ஓப்பனிங்லேயே பிரக்னானந்தா ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. நீங்க நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா சிம்பிளா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணலாம். இந்த நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குயின் மூலிமா கிங்குக்கு ஒரு செக் வரும். நீங்கள் நைட்டை வச்சு பிளாக் பண்ணி இந்த பிஷப்பையும் சேஃப்கார்ட் பண்ணலாம். பட் சிம்பிளாக நைட் டெக்ஸ் பிஷப் டெக்ஸ் நைட்டு இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா விட்ட பீஸை நம்ம திரும்பி எடுத்துக்கலாம். இது மூலிமா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல பொசிஷனும் இருக்கும். ஏன்னா இந்த சைடில் டேமேஜ்டு பான்ஸும் இருக்குது பிளாக்குக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு B4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த பானை வந்து கிராப் பண்ணல மேக்னஸ் கால்சன். ஸோ அவர் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு. பிஷப் D6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் D6 மூலிமா இந்த ஒரு பானுக்கும் வந்து சேஃப்டி தராரு. இந்த இடத்துல இப்போ இந்த பானை ஃபர்தராக பிரக்னானந்தா புஷ் பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஃபர்தராக இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. இப்போ வந்து நைட் D4 சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. இப்போ நம்ம இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு C3ல இருக்கிற நைட்டுக்கு வந்து அட்டாக் வரும். ஸோ இந்த நைட் வந்து இந்த ஒரு C3லேயே நல்லா தான் இருக்கிறார். பட் இப்போ இந்த நைட் வந்து வேறு இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இமீடியட்டாக இந்த நைட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா குயினை வந்து வெளியில் கொண்டு வராரு. அண்ட் இந்த கிங் இருக்கிற டயக்னலில் குயினை போடுறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் கேஷுவலாக கேசல்லாம் பண்ண முடியாது. அப்படி கேசல் பண்ணிட்டாருனா இப்போ இந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ பிளாக்குக்கு ஒரு பான் போயிடும் பாருங்கள். இப்போ குயின் இங்கே வந்ததுனால. அதனால் இந்த இடத்துல குயின் A4க்கு அப்புறமா மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்போ ஸ்டில் பாருங்கள் இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணால் கிங்குக்கு ஒரு ஓப்பன் செக் வரும். அதுக்கப்புறமா இந்த A7 பானும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு ரெடியாக இருக்குது பிளாக்கோடைய பொசிஷனுக்கு. ஸோ அதனால் இப்போ மேக்னஸ் கால்சன் கேசல் பண்ணிக்கிறார். இப்போ கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிரக்னானந்தாவும் கேசல் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ A6 வந்து ப்ளே பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ A6 மூலிமா பாருங்கள் இப்போ பிளாக் ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணது போகிறது கிடையாது. ஏன்னா A டெக்ஸ் B5 ப்ளே பண்ணால் பிளாக்கோடைய ரூக்கு தான் இந்த இடத்துல ஹேங்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தற்சமயத்துக்கு ஒயிட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு சென்டர் பானை. இப்போ இந்த ஒரு பிஷப்பையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் மேக்னஸ் என்ன பண்ணுறாருனா H6 ப்ளே பண்ணி பிஷப் G5 வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தா அப்படியே அவருடைய பிளானை வந்து இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணுறாரு. பிஷப்பை வந்து A3ல போடுறாரு. ஸோ பிஷப் A3 போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து பிஷப் D7 ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லையா அவங்க வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து H3ல போடலாம். ஸோ பிஷப் H3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த இடத்துல ரூக் வந்து அட்டாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூக் எடுத்துகிட்டு வந்து D1ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா டைரெக்டாக ஒயிட்டுடைய குயினுக்கு அட்டாக் வருது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து குயினை மூவ் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஒயிட்டுடைய பிஷப்க்கு வந்து டபுள் அட்டாக் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒயிட்டுக்கு வந்து இந்த ஒரு பிஷப் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ரூக்கெல்லாம் நம்ம எடுத்து வந்து D1ல போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கவுண்டர் அட்டாக் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிஷப் டெக்ஸ் பான் வந்து ஒயிட் இந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அகைன் பிஷப் டெக்ஸ் பான் மூலிமா இந்த ஒரு ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. இப்போ சப்போஸ் பிளாக் வந்து இந்த ஒரு ரூக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து 2 வேரியேஷன் இருக்குது. ரூக் டெக்ஸ் பிஷப்பு அப்படி இல்லைனா கிங் டெக்ஸ் பிஷப்பு. ரூக் டெக்ஸ் பிஷப் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேரியேஷனாக இருக்கும் ஒயிட்டை பொறுத்த வரைக்குமே. இப்போ நீங்கள் ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A டெக்ஸ் B5 வந்து பிளாக் வந்து ப்ளே பண்ணுவார். இப்போயும் நம்மளால் குயின் எடுத்துகிட்டு வேறு எங்கேயுமே போட முடியாது. ஏன்னா பின்னாடி இந்த ஒரு ரூக் மூலிமா ஒயிட்டுடைய பிஷப்க்கு வந்து டபுள் அட்டாக் வரும். அதனால் இந்த ரூக்கை நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ குயின் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் குயினு, பிஷப் டெக்ஸ் குயினு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட
பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, பான் டெக்ஸ் பிஷப்பு, இந்த பான் போகும், இந்த பான் போகும். இப்போ இந்த ஒரு பானும் போகும். இப்போ E2ல இருக்கிற பானும் போகும். ஸோ டோட்டலா நெறைய பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி கேம் வந்து சிம்ப்ளிஃபை ஆயிடும். ஓகேங்களா. இது வந்து ஒரு பேலன்ஸ்டான பொசிஷன் தான். ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன். பட் இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு பதிலா கிங் டெக்ஸ் பிஷப் வந்து ஒயிட் ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா இது வந்து பிளாக்குக்கு ஃபேவரா போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி ஏ டெக்ஸ் பி5 நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ குயின் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற பிஷப் வந்து ஆபத்தில் இருப்பார். அதனால குயின் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம். நம்ம வந்து குயினை எடுத்ததுக்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஆஸ் அ பிளாக்காக நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டான மூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஷப் B2 வந்து நம்ம த்ரெட்டன் பண்ணுறோம் ரூக் அண்ட் நைட்டை. அதுக்கப்புறமா ஒயிட்டோடைய பிஷப் இந்த இடத்துல ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இது மூலிமா பிளாக் வந்து இந்த கேமை வந்து இந்த ஒரு பொசிஷன்லேருந்து சிம்பிளாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிஷப் H3 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் மேக்னஸ் கால்சன் வந்து இந்த பிஷப்பே டச் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா டோட்டலாக இந்த ஒரு ரூக்கை வந்து A5லேருந்து B8ல வந்து அலைன் பண்ணிக்கிறார். ஓகேங்களா. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா சிம்பிளாக இந்த ஒரு பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பான். இப்போ பிளாக்குடைய 2 பான் வந்து ஐசோலேட் ஆகிடும். ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ மேக்னஸ் கால்சன் வந்து கரெக்டாக பான் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணுறாரு. சி பானை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து B1ல போடுறாரு பிரக்னானந்தா. இப்போ பான் டெக்ஸ் பானு, இப்போ குயின் டெக்ஸ் பானு. இப்போது குயின் அண்ட் ரூக் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைலில் நல்லா அலைன் ஆகிருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ பிஷப்பை வந்து வெளியில் கொண்டு வராரு மேக்னஸ் கால்சன். இந்த குயினுக்கு அட்டாக்கு இப்போ குயின் B6 வந்து ப்ளே பண்ணி குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாரு. இந்த இடத்துல சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூக் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு வீக்கான பானுக்கு அட்டாக் வருது. நீங்கள் இந்த பானை கீழே புஷ் பண்ணிங்கன்னா பிஷப் அண்ட் நைட் மூலிமா பார்த்தீங்கன்னா டபுள் அட்டாக் வரும். அண்ட் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு இருக்கிற இந்த ஒரு பொசிஷனில் B7 பானுக்கும் பார்த்தீங்கன்னா ரூக் அண்ட் இந்த பிஷப் மூலிமா அட்டாக் வரும். ஸோ கொஞ்சம் பிளாக் வந்து நிதானிச்சு ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல குயினெல்லாம் பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. இன்ஸ்டட் என்ன பண்ணுறாருன்னா மேக்னஸ் கால்சன் வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து C6ல போகிறாரு. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இப்போ பிரக்னானந்தா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ ரூக் டெக்ஸ் குயினு, இப்போ பிஷப்பும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ மேக்னஸ் கால்சனுடைய எல்லா பான்ஸும் கனெக்டடாக இருக்குது. பட் பிரக்னானந்தாவுக்கு ஒரே ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்குது. இந்த ஒரு பான் வந்து அவருக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். இந்த ஒரு பான் வந்து அவருக்கு வீக்னஸாகவும் இருக்கலாம். அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பாசர் பான். வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐசோலேட்டட் பானாக இருக்கிறதுனால இது ஒரு வீக்னஸாகவும் நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா கிங் G2 வந்து ப்ளே பண்ணுறார். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா கேம் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக்கு திரும்ப ரூக்கை B1ல போட்டு இந்த ரூக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இதுவும் ட்ராவை நோக்கி தான் போகும். பட் பிரக்னானந்தா வந்து அந்த மாதிரியான ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகலை. அவர் வந்து கிங் G2 வந்து ப்ளே பண்ணுறாரு. அவருடைய கிங் பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ ரூக் A8 மூலிமா பாருங்கள் இந்த ஒரு A2ல இருக்கிற பானுக்கு அட்டாக் வருது. பட் பிரக்னானந்தா இந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் B6 ப்ளே பண்ணி C6 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரூக்கை கொண்டு வந்து இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. இப்போ பிரக்னானந்தா அவருடைய இன்னொரு ரூக்கை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வராரு. ரூக் C1. இந்த இடத்துல பிரக்னானந்தாவுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் C2 ப்ளே பண்ணி இந்த A2 பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நைட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த நைட் மட்டும்தான் இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து D5 வந்து புஷ் பண்ணுறாரு. சென்டர் பானை வந்து மேக்னஸ் கால்சன் வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ ரூக் C2 இந்த ஒரு பானுக்கு டிஃபென்ஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து D7க்கு கொண்டு வரார். ஸோ மேக்னஸ் கால்சன் இந்த நைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. D7க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட்டுக்கு வந்து C5 வந்து ஒரு நல்ல ஸ்கொயராக இருக்கும். ஸோ அங்கே ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாரு மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல இப்போ ரூக் B1. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்போ ரூக் B1ம் ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ நைட் C5. ஸோ நைட் வந்து அவருடைய பிளான் படி C5க்கும் வந்துடுறாரு. நைட் C5க்கு அப்புறமா பாருங்கள் இப்போ ரூக் B C1. ஸோ இப்போ இந்த 2 ரூக்குமே வந்து இந்த நைட்டை வந்து அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த நைட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிளாக்குடைய நைட்டுக்கு அட்டாக் வரும். இந்த நைட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த C6ல இருக்க பானுக்கும் அட்டாக் வரும். அதனால் மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல ரூக் A5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ நைட் B1. ஸோ நைட் B1 மூலிமா பாருங்கள்
நெக்ஸ்ட் நைட் D2க்கு வந்து ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப இந்த C5ல இருக்கிற நைட்டுக்கு அட்டாக் இருக்கு இல்லையா? அதனால மேக்னஸ் கால்சன் அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து E6ல போடுறாரு. நெக்ஸ்ட் நைட் வந்து D4க்கும் வரதுக்கு தயாராகிறாரு. ஓகேங்களா? இப்ப வந்து பிளாக்குடைய இந்த பான் ஹேங்கிங்ல இருக்கு. நீங்க இந்த ஒரு C2ல இருக்கிற ரூக்க வச்சு இந்த பான் எடுத்தீங்கன்னா, A2ல இருக்கிற பானும் ஃபால் ஆகும். ஸோ இந்த இடத்துல கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D2 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ நைட் D2க்கு அப்புறமா பாருங்க, இப்ப மேக்னஸ் கால்சன் வந்து சப்போஸ் அவருடைய நைட்ட வந்து D4ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூக் அட்டாக்ல இருக்கிற மாரி இருக்கும். பட் சிம்பிளா பிரக்னானந்தா வந்து அவருடைய நைட்ட B3ல போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு வேரியேஷனும் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். பட் யாருக்கு ஒரு சின்ன எட்ஜ்ன்னு கேட்டீங்கன்னா, பிரக்னானந்தாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல நைட் எடுத்துட்டு வந்து D4லலாம் போடல மேக்னஸ் கால்சன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ரூக்க வந்து A8ல போடுறாரு. ஸோ இந்த ஒரு பானுக்கு வந்து பிரஷர வந்து இன்கிரீஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, நைட் எடுத்து வந்து F3ல போறாரு. ஸோ நைட் F3 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போஸ் இப்ப A2 பான வந்து மேக்னஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நைட் எக்ஸ் E5 ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் C6ல இருக்கிற பானுக்கும் பார்த்தீங்கன்னா, பிரஷர் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க வந்து ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாலும், திரும்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு திரும்ப இந்த ஒரு பானுக்கு வந்து பிரஷர் அதிகமா இருக்கும். அதனால மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல வந்து A2 பான வந்து கிராப் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த ஒரு பான வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணி நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பானு, திரும்ப பான் டெக்ஸ் பானு. இப்ப பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப பிரக்னானந்தாவுடைய நைட்டால ஃபார்வர்ட்க்கு வர முடியாது. நைட் D4 வந்தா இந்த நைட் ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. நைட் E5 வந்தாருன்னா இந்த ரூக் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிரக்னானந்தா நைட் D2வே வந்து ப்ளே பண்றாரு. இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக்கு. இந்த பான் பாருங்க, இப்ப தனியா இருக்கிறாரு. கொஞ்சம் ஓவர் புஷ் பான மாரி இருக்கும். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் போல்டா இந்த பானை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்றாரு. இந்த பானை நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இந்த பான் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய பான் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு மேக்னஸ் கால்சன் வந்து சொல்றாரு. பட் பிரக்னானந்தா இந்த பானை எடுக்கல. இந்த இடத்துல பிரக்னானந்தா புத்திசாலித்தனமான ஒரு மூவ் ப்ளே பண்றாரு. நைட் C4 மூலியமா ரூக்குக்கும் அட்டாக்கு, நெக்ஸ்ட் இந்த பானையும் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, ரூக் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ளே பண்றாரு. பிரக்னானந்தா வந்து இந்த ஒரு பானை வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பானை எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் வந்து உள்ள வராரு. மேக்னஸ் கால்சனுடைய இந்த நைட்டுக்கு இப்ப வழி கிளியர் ஆயிடுச்சு. நைட் D4. இப்ப என்ன நடக்குது பாருங்க, ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது A2ல. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் வருது. நெக்ஸ்ட் இந்த நைட் மூவ் ஆயிட்டாருன்னா இந்த ஒரு பானுக்கும் அட்டாக் வரும். ஸோ இந்த பானை வந்து மேக்னஸ் புஷ் பண்றாரு. இப்ப இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டா வருது. இப்ப இந்த பானை வந்து பிரக்னானந்தா எடுத்துக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் E2 வந்து மேக்னஸ் ப்ளே பண்றாரு. இதிலிருந்து இந்த ஒரு 35வது மூல கேம் வந்து 2 பேருமே டிராக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஒரு டாக்டிக்கல் ஸ்கில்ஸோட இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் குறிப்பா மேக்னஸ் கால்சன் வந்து பிஷப் H3 ப்ளே பண்ணாம, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B5ல வந்து ரொம்பவே சேஃபா போட்டாரு. ஏன்னா, இந்த பிஷப் H3க்கு அப்புறமா இந்த ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து கேம் 1ன்றதுனால அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கல. பட் ஸ்டில் 2 பேருடைய டாக்டிக்கல்ஸும் வந்து விளையாண்ட வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. இந்த கேமை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் வீடியோவை லைக்கும் பண்ணுங்க. தேங்க் யூ.